ஆளுநரை சந்திக்க புறப்பட்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். மூன்றாவது முறையாக தமிழக ஆளுநரை சந்திக்கவிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். ஆளுநர் அர்லேக்கர் கேட்ட எண்ணை பெற்றுவிட்டதா தாவேக? இன்னும் சில நேரத்தில் ஆளுநரை சந்திக்கிறார் தாவேக தலைவர் விஜய். ஏற்கனவே 2 முறை சந்தித்த நிலையில் மூன்றாவது முறையாக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்கிறார் தாவேக தலைவர் விஜய். பெரும்பான்மைக்கு 118 எண்கள் தேவைப்பட்ட நிலையில் தற்போது அந்த எண்ணை நெருங்கியிருக்கிறது தாவேக. ஏற்கனவே காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்த நிலையில் இன்று கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தன. இதனால் தாவேகவின் கூட்டணி பலம் என்பது 116 இருக்கிறது. இன்னும் 2 இடங்கள் தேவைப்படும் நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநரை சந்திக்கிறார் தாவேக தலைவர் விஜய். விசிக இதுவரை தனது நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை அதிகாரப்பூர்வமாக. இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநரை சந்திக்கிறார் தாவேக தலைவர் விஜய். தாவேக ஆதரவு திசையில் முஸ்லீம் லீக் இருக்கிறதா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. முஸ்லீம் லீக் அலுவலகத்தில் தாவேக நிர்வாகி நிர்மல்குமார் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தாவேக ஆதரவு திசையில் முஸ்லீம் லீக் கட்சி இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. முஸ்லீம் லீக் கட்சி அலுவலகத்தில் தாவேக நிர்வாகி நிர்மல்குமார் இருப்பதாக தற்போதைய தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் ஆளுநரை சந்திக்க செல்கிறாரா விஜய்? ஆளுநரை சந்திக்க தாவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்தில் ரசிகர்களும் தொண்டர்களும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். தாவேக பனையூர் அலுவலகத்தில் அக்கட்சி தொண்டர்கள் மேளதாளம் முழங்க உற்சாகத்தில் இருக்கின்றனர். பெரும்பான்மைக்கு 118 எண்கள் தேவை நிலையில் இதுவரை தாவேக கூட்டணியின் பலம் 116 இருக்கிறது. தாவேகவின் ஆதரவு 107 என்ற நிலையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் 5 பேர் ஆதரவு தெரிவித்தனர். இந்த நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்று ஆதரவை தெரிவித்தன. இதன் மூலம் தாவேகவின் கூட்டணி பலம் 116 உயர்ந்திருக்கிறது. இன்னும் 2 எண்கள் தேவை. விசிக இதுவரை ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்காமல் இருக்கிறது. மூன்றாவது முறையாக தமிழக ஆளுநரை சந்திக்கவிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். ஆளுநர் அர்லேக்கர் கேட்ட எண்ணை தாவேக பெற்றுவிட்டதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது.
தாவேக பனையூர் அலுவலகத்தில் பட்டாசு வெடித்தும் மேளதாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் தாவேக தொண்டர்கள் உற்சாகத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநரை சந்திக்க இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். மூன்றாவது முறையாக தமிழக பொறுப்பாளுநர் அர்லேக்கரை சந்திக்கவிருக்கிறார் விஜய். ஆளுநர் அர்லேக்கர் கேட்டினை பெற்றதா தாவேக? இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான விடை தெரிய வரும்.